ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் அட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் பாயசம் தான் செய்ய போகிறோம். எங்கள் பக்கத்தில் நெய்பர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிருந்தமாக பார்த்துக்குங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பலாப்பழம் பாயசம் தான் 2 விதமாக செய்யலாம். ஜவ்வரிசி போட்டு ஒன்று செய்யலாம், ஜவ்வரிசி இல்லாமல் சீக்கிரமாக எப்படி செய்யறதுன்னு நான் இப்போ ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு கட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, இது 1/2 கிலோ பலாப்பழம் வாங்கிட்டு வந்தார். என் பசங்களாம் சாப்பிட்டு மிச்சம் எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க. நான் பாயசம் செய்யணும் கெஞ்சி அவங்ககிட்ட வாங்கினேன். இவ்வளோ தான் இருக்குது. இதை போட்டு இதையும் இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, 1 கப்பு பலாப்பழம் எடுத்துருக்கேன். இது வந்து தேங்காய் பால் 1 கப்பு, இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து நாட்டு சக்கரை, நம்ம வெள்ளை சக்கரைனாலும் போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அமிர்தா நாட்டு சக்கரை. அது சுத்தமாக தான் இருக்கும், அதனால் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் இது வீட்டில் வாங்குகிற பசும்பால், இது ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஏலக்காய் பொடி வேணும்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை சக்கரை போட்டு மிக்சியில் நம்ம ஓட்டினோமா நல்ல பொடியாக வந்துடும். இந்த தோல் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய செய்கிற மாதிரி தான் அதை செய்யலாம். நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன், அது இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக சீக்கிரமாக செஞ்சு காமிச்சிட போகிறேன். அதுக்காக தான். அடுத்து என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு இதை போட்டு மிக்சியில் போட்டு இதையும் இந்த பசும்பால் இருக்கு இல்லையா, இதையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா எப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை வந்து பால் விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதிச்சிருச்சு, இது போதும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தேங்காய் பால் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பாலில் விட்டுறேன், அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சுருக்கோம் இல்லையா, நாட்டு சக்கரை இதில் போட்டுடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், அதுக்காக நம்ம நாட்டு சக்கரை இதில் சேர்த்துலாம், சீக்கிரம் கரைஞ்சிரும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய் 2 தட்டி வச்சுருக்கோம்ல, ஏலக்காய் போட்டுடலாம். முந்திரி பருப்பு நான் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரி பருப்பு இதோட சேர்த்துலாம். நெய்யில் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி பருப்பு இதோட சேர்த்துடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பாயாசம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஜவ்வரிசி இந்த வெல்லம் போட்டு இது செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு செய்யலாம். அது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றது எப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போடுறேன் அடுத்த வாட்டி. ஓகே, இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இருந்தாலும் பார்த்துக்குங்க, நான் பலாப்பழம் பாயசம் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து நான் ஜவ்வரிசி போட்டு புடிசாக கட் பண்ணி அது ஒரு லாங் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டிஷ்ஷும் செய்யலாம், அதுவும் போடுறேன், சரிங்களா. ஓகே, இதை இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.